வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோண்டா யூனிகான் BS4 வண்டி. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஏஹெச் தான், அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் ஆனில் தான் இருக்கும். அந்த வண்டியில் நம்ம வந்து ஒரிஜினல் ஹெட்லைட் சுவிட்ச் கிட்டு, அதாவது ஹோண்டா யூனிகானோட ஒரிஜினல் ஹெட்லைட் சுவிட்ச் கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். அது எப்படி சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இந்த வண்டி ஹோண்டா யூனிகான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் வராது, சுவிட்ச் வந்து டம்மியாக தான் இருக்கும். ஹெட்லைட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். யூனிகானோட சேம் BS3ல் வரக்கூடிய சுவிட்சை வந்து செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒயரிங்லாம் ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்லைட் மாஸ்க்கையும் சுவிட்சையும் கழட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இந்த ஹெட்லைட் சுவிட்சையும் ஹெட்லைட் மாஸ்க்கையும் கழட்டி எடுத்துடலாம். ஆக்சிலேட்டர் கேபிளாக கழட்டிடுவோம். சுவிட்சை அதோட மவுண்டிங்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மாஸ்க்கை கழட்டிடுவோம். அவ்வளோதான், மாஸ்க்கு கழட்டியாச்சு. ஓகே, ஹெட்லைட்டோட சுவிட்ச் கிட் பார்த்தீங்கன்னா எத்தனை சாக்கெட் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து பழைய சுவிட்ச் கிட்டு, இது புது சுவிட்ச் கிட்டு. இது ரெண்டுமே வந்து ஒரே சாக்கெட் தான். ஆனால் பழைய சுவிட்ச் கிட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. புது சுவிட்ச் கிட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பழைய BS3ல் ஒரு சுவிட்ச் கிட்டில் மொத்தம் 6 இன்புட் 6 ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட்டு பிளாக் கலர் வந்து இன்புட் லைனு, இது ஷெல்ஃபுக்கு போகக்கூடிய லைனு, இது வந்து பிரேக் லைட் ஸ்டிச் வரக்கூடிய லைனு. மொத்தம் 3 இன்புட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இன்புட்டு 2 அவுட்புட் எடுத்துருக்காங்க பழைய சுவிட்ச் கிட்டில், அதாவது வண்டியில் இருக்கக்கூடிய சுவிட்ச் கிட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒயரிங் கிட்லேருந்து கலெக்டின சுவிட்ச் கிட்டில் நம்ம வாங்கிட்டு இந்த புது சுவிட்ச் கிட்ட அப்படியே டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெல்ஃபும் பிரேக் லைட்டும் வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு வேலை செய்யுது. இது வந்து பிரேக் லைட் லைன், பிரேக் லைட்டில் கனெக்ட் பண்ணால் பிரேக் லைட் எரியும். மற்றபடி நமக்கு இப்போ என்னென்ன தேவைன்னா, ஹெட்லைட் இன்புட் அவுட்புட் தான் நம்ம கொடுத்து எடுக்க போகிறோம். ஹெட்லைட்டு தேவையான இன்புட் அவுட்புட் நம்ம என்ன பண்ணோன்னா, வண்டியிலேருந்து வரக்கூடிய அந்த ஏசிலேருந்து வரக்கூடிய அந்த லைனை பிரித்து ஹெட்லைட் இன்புட்டாக கொடுத்து அது அவுட்புட்டாக வெளியே எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த சுவிட்சுக்கு வந்து இன்புட் லைன் கொடுக்கணும். அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இன்புட் லைனை கொடுத்து அது அவுட்புட்டாக நம்ம வெளில வரணும். ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இது இன்புட் லைன் எதை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைனமோலேருந்து வரக்கூடிய ஏசி லைன், அதுதான் வந்து நேராக போய்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹை பீம் லோ பீம் சுவிட்சுக்கு போவோம். அது வழியாக தான் வந்து ஆன் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்து ஹெட்லைட் வரும். அது இன்புட் லைன் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை கொடுக்கணும். இதில் இன்புட் லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர் ஒயர், ஹோண்டா யூனிகானில் இந்த ப்ரௌன் கலர் ஒயர் தான் வந்து ஹெட்லைட்டுக்கு கீழேருந்து வரக்கூடிய ஏசி இன்புட் லைன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏசி லைன் வரும். பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகுது மல்டி கலரில். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏசி லைன் வருதுன்னு அர்த்தம். இல்லை, இந்த ஏசி லைன் இன்புட்டை கழட்டிட்டா ஹெட்லைட் எரியாது. இதை கழட்டி நம்ம சுவிட்ச் மூலமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். நான் ஆஃப் பண்ணிட்டு கழட்டி எடுத்துடுறேன். வயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த லைனை நம்ம போக ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். இந்த ப்ரௌன் கலர் ஒயரை இப்போ நம்ம இதில் கட் பண்ணி விட்ட ப்ரௌன் கலர் ஒயரை இந்த ப்ரௌன் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணோம். அது என்ன பண்ணோன்னா, பழைய சாக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சாக்கெட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பின்னு மட்டும் கழட்டி எடுத்து அதை இந்த அடாப்டரோட ஜாயின் பண்ணிடலாம். ப்ரௌன் கலர் ஒயருக்கும் அது ஈக்குவலாக ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன். இப்போ இந்த ஒயர் கூட ஜாயின் பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம. இப்போ இந்த ஒயரோட இந்த ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்புட் லைனை இதில் ஜாயின் பண்ணிட்டோன்னா, இந்த கீழேருந்து வரக்கூடிய அந்த ஏசி லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டிம் டிப் சுவிட்சுக்கு போகாமல், அதாவது ஐ பீம் லோ பீம் சுவிட்சுக்கு போகாமல் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போயிடும். ஹெட்லைட் ஆன் ஆஃப்லேருந்து நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது அவுட்புட்டாக எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எல்லோ கலர் ஒயரில் அவுட்புட் வரும். இந்த எல்லோ கலர் ஒயரில் இன்னொரு அதே மாதிரி பின்னை கனெக்ட் பண்ணிட்டு அதை அவுட்புட்டாக நம்ம வெளில எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோ கலர் அவுட்புட் எடுக்க வேண்டிய ஒயருக்கு நேராக பிரேக் லைட் சுவிட்சுக்கு போகக்கூடிய ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சாக்கெட்டை மட்டும் கழட்டி இதில் பிரேக் லைட் சுவிட்ச் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. அதாவது இந்த க்ரீனில் எல்லோ கலர் கோடு தான் பிரேக் லைட் சுவிட்சுக்கு போகக்கூடியது. இது வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது, இதில் வந்து மேல் பக்கமாக இருக்குது. இதை மாற்றி கொடுக்க போகிறோம். நம்ம இந்த பின்னை மட்டும் கழட்டி கீழ்ப்பக்கமாக கொடுத்துடலாம். இந்த க்ரீனில் எல்லோ கலர் கோடு அதை லைட்டாக அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை அந்த நார்மலாக இதில் இந்த க்ரீன் கலரில் எல்லோ கலர் கோடு இருக்குல்ல, இந்த ஒயருக்கு நேராக வரக்கூடிய அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஒயர் 3ஆவதுல, இது 2ஆவது காலத்தில் சென்டரில் வருது, அதில் இதை கனெக்ட் பண்ணிடலாம்.
ஏன்னா நம்ம இதை மாற்றி கொடுத்தா தான் நம்ம வந்து ஹெட்லைட் அவுட்புட்டை வெளியே எடுக்க முடியும். ஏன்னா ஹெட்லைட் அவுட்புட்டு நேராக இந்த ஒயர் இருக்குல்ல, அப்போ அதை கொடுக்க முடியாது. மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஹெட்லைட் அவுட்புட்டுக்கு நேராக இருக்கிற அந்த எல்லோ கலர் கூட இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறோம். நம்ம கையில் வச்சுருந்த அந்த பின்னை எக்ஸ்ட்ரா பின்னை ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போ ஹெட்லைட்டுக்கு இன்புட் அவுட்புட் ரெண்டுமே கிடச்சிச்சு. ஓகே, இப்போ ஹெட்லைட் இன்புட்டான இந்த ப்ரௌன் கலர் ஒயர் நேராக இருக்கிற இந்த ஒயரில் இதை கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஏசி கீழேருந்து வரக்கூடிய ஏசி லைனை கனெக்ட் பண்ணிடலாம். இது கடைசியாக நம்ம செக் பண்ணிவிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டுக்கலாம். இன்புட்டில் இதை கொடுத்துட்டோம். அதே மாதிரி அவுட்புட்டில் இந்த பின்னில் நம்ம இதை கொடுத்துருவோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் வரக்கூடிய இந்த எல்லோ கலர் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை இதில் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஹெட்லைட் வந்து சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோலாக எரியும். நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெட்லைட்டோட சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக வேலை செய்யுதான்ட்டு. சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். செல்ஃப் இதில் தான் இருக்குது. இப்போ வந்து ஹெட்லைட் வந்து ஆஃபில் தான் இருக்குது. நான் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. இதில் வந்து ஒரு ஃபிலிமெண்ட் வந்து பீஸ் போயிட்டுருக்கு, லோ பீம் வந்து பீஸ் போயிருக்கு, ஹை பீம் மட்டும் தான் எரியுது. நம்ம பல்பு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஹெட்லைட் வந்து நமக்கு சுவிட்ச் மூலமாக ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதில் பார்க்கிங்க்கு வந்து சுவிட்ச் கொடுக்கல, இதில் ஒரு ஸ்டெப்பு தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. டேரெக்டாக ஹெட்லைட் மட்டும் தான் ஆன் ஆகும். பார்க்கிங் லைட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் விட்டுடலாம். அதை ஹெட்லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜாயிண்ட்லாம் வந்து டேப் கரெக்டாக ஸ்லீவ் போட்டு அதை சேஃப்டி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹெட்லைட் பல்பு மாற்றிடுவோம். இப்போ நம்ம அந்த ஜாயிண்ட்லாம் வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு பக்காவாக இன்சுலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒயர்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின சாக்கெட்டில் மொத்தம் 6 ஒயர் இருக்கும். 6 ஒயரில் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து டிசி இன்புட்டு. சாவி ஆன் பண்ணால் இது வழியாக வந்து சப்ளை டிசி சப்ளை உள்ளே போகும், அதாவது சுவிட்சுக்கு போகும். ரைட் சைடில் நம்ம மாட்டக்கூடிய சுவிட்சுக்கு போகும். இதில் போயிட்டு இந்த எல்லோவில் ரெட் கலர் கோடு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் சுவிட்ச் வந்து வரக்கூடிய அவுட்புட். இந்த லைன் எங்கே போனால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செல்ஃப் சுவிட்சுக்கு ஒரு லைனாகவும் பிரேக் லைட் சுவிட்சுக்கு ஒரு லைனாகவும் பிரிஞ்சிடும். சுவிட்சில் போயிட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் அழுத்தும் போது இந்த பிளாக்கில் வந்த டிசி அவுட்புட்டு இன்புட் வந்து இந்த எல்லோவில் வர ரெட்டில் வந்து அவுட்புட்டாக செல்ஃப் ரிலேக்கு போயிடும். அதாவது செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது இந்த செல்ஃப் ரிலேக்கு இந்த ஒயர் வழியாக போயிடும். பிரேக் லைட் அழுத்தும் போது பிரேக் பிடிக்கும்போது பிரேக் லைட் சுவிட்ச் வழியாக அதே டிசி இன்புட் வந்து இந்த க்ரீனில் எல்லோ கலர் கோடு வழியாக பிரேக் லைட்டு போயிடும். அதில் மீதி இருக்கக்கூடியது இன்னும் ஒரு 3 ஒயர் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய இன்புட் லைனு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழேருந்து வரக்கூடிய டைனமோலேருந்து வரக்கூடிய அந்த இன்புட் ப்ரௌன் லைனை கட் பண்ணி, அதாவது ஹை பீம் லோ பீம் போயிட்டு அந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ப்ரௌன் லைனை கட் பண்ணி இந்த ப்ரௌன் லைன் இன்புட்டாக கொடுத்துடும். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா இது வழியாகவும் இந்த எல்லோ கலர் ஒயர் வழியாகவும் இந்த ப்ளூ கலர் வழியாகவும் அவுட்புட்டாக வெளில வரும். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் போகக்கூடிய அவுட்புட்டு. இது நம்ம அதே மாதிரி நம்ம இந்த ப்ரௌனில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஒயரோட இன்னொரு எண்டில் இந்த எல்லோ கலர் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மீட்டர் லைட்டு, டேஞ்சர் லைட்டு, பார்க்கிங் லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணக்கூடியது. இது நம்ம ஜாயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எல்லா லைன் நிறைய ஒயரை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அது தேவையில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக் எரிட்டுன்னு சொல்லிட்டு விட்டோம். இப்போ ஹெட்லைட்டு மட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்கோம். மற்றபடி மீட்டர் லைட்டு, பார்க்கிங் லைட்டு, டேஞ்சர் லைட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் இந்த ப்ளூ கலர் லைனை வந்து டம்மியாக விட்டோம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் இப்போ நம்ம டூமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சிச்சு. ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்விட்சில் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கேபிள் ஆயில் போடுவோம், பைப்பில் டைட்டாக இருக்குது. ஓகே, ஓகே, மேல் டாப்பு.
இப்போ அடியில் பாட்டம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். சுவிட்சில் அடியில் வர 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டோம், சுவிட்ச் மவுண்டிங் ஆகிடும். இப்போ நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடுச்சு. இதில் ஒரிஜினல் சுவிட்சு, ஒரிஜினல் ஒயரிங்கோட பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். இந்த டேகை போட்டுருவோம். கடைசியாக அந்த மாஸ்கில் வரக்கூடிய அந்த சைடு பேனலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் ஸ்க்ரூ சேஞ்ச் 2 ஸ்டார் ஸ்க்ரூ வரும், அது டைட் பண்ணிடுவோம். லெஃப்ட்டில் 1, ரைட்டில் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சுவிட்ச் பக்காவாக இருக்குது, மவுண்டிங்லாம் செம்மையாக இருக்குது, பிரேக் லைட் எல்லாமே வேலை செய்யும். ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹெட்லைட் வந்து இப்போ எரியல, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெட்லைட் எரியாமல் தான் இருக்குது, பார்க்கிங் லைட் மட்டும் தான் எரியுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் ஹெட்லைட் எரியும், ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே எரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். பார்க்கிங் லைட் மட்டும் அது டேரெக்டாக எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா அதை நம்ம கட் பண்ணோன்னா இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டெப் கொடுக்கல. அதனால் நம்ம அதை கட் பண்ணி கொடுத்தாலும் யூஸ் இருக்காது. ஒரு ஸ்டெப்லேயே தான் எல்லாமே ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஹெட்லைட் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோண்டா யூனிகானில் எப்படி நம்ம ஒரிஜினல் ஹெட்லைட் சுவிட்ச் வந்து மாடிஃபை பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.